ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. மிக பழமையான ரொம்ப ஒரு விசேஷமான திருத்தலம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இங்கே மூலவர் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி, உற்சவரும் நற்சாடை தவிர்த்தருளிய சுவாமி தான். அம்பாள் தவமிருந்த நாயகி. இங்கே தலவிருட்சம் நாகலிங்க மரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம், சிவாகமத்தில் தான் பூஜை பண்ணுறாங்க. ஊர் தேவதானம், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தேவதானத்தில் இருக்கும் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலை பற்றி தான் பேச போகிறோம். இங்கே தலச்சிறப்பு அப்படின்னாக்கா, கண் கெடுத்தவர் கண் கொடுத்தவர் கொழுந்தீஸ்வரர்னு 3 சிவன் சன்னதிகள் இங்கே குன்றின் மேல் இருக்குது. பிரம்மா இந்த தலத்தில் தவக்கோலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோவில், ரொம்ப ஒரு விசேஷமான திருக்கோவில். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். பிரகாரத்தில் பிரம்மா, அதுபோல் தவக்கோல பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, சப்தகன்னியர், நந்தி, நடராஜர், நவகிரகம், பெருமாள், சனீஸ்வரர், சூரியன், வள்ளி தேவியானையோட முருகன், இவங்களுடைய சன்னதிகள் எல்லாமே கோவிலில் இருக்குது, அந்த பிரகாரத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே சிவகங்கை தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு. இங்கே பிரார்த்தனை அப்படின்னு சொல்லணுன்னாக்கா, கண் பார்வை குறை இருக்கிறவங்க, குழந்தை பேரு வேண்டவங்க, ஆறாத தழும்புகளோட புண்ணு இருக்கக்கூடியவங்க குணமடைகிறதுக்கு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னாக்கா, நாகலிங்க பூ பிரசாதம். குழந்தை பேரு வேண்டவங்களுக்கு அந்த பெண்கள் வந்து தலைக்கு குளிச்ச 5வது நாள் தம்பதி சமேதராக கோவிலுக்கு வரணுமாம். கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய நாகலிங்க மரத்தில் இருக்கிற 3 பூக்களை பறித்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணுமாம். அதுக்கப்புறம் அந்த பூக்களை பிரசாதமாக பெற்று சென்று பசும்பால் இல்லைன்னா மோரில் கலந்து 3 நாட்கள் இரவில் பருகணும். இப்படி செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே போல கண் பார்வை குறை தீர்வதற்கு கண் கெடுத்தவர் கண் கொடுத்தவர் கொழுந்தீஸ்வரர்னு 3 சிவன் சன்னதிகள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குன்றின் மேலே இருக்குது. இந்த சந்நிதிகளை வழிபட்டால் கண் பார்வை குறை தீர்ந்து பார்வை முழுமையாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அகத்திய முனிவரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உலக மக்கள் நலமாக இருக்கிறதுக்காக பார்வதி தேவி பரமேஸ்வரனை நோக்கி ஊசியில் தவம் இருந்தாளாம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தவமிருந்த நாயகிங்கிற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறா. குன்றின் மேல் இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரரை மான் ஒன்றும் ஒரு பசுவும் வாயால் மலர்களை எடுத்து வந்து பூஜை பண்ணி வழிபட்டதாம். ஒரு நாள் 2மே ஒரே நேரத்தில் பூஜை பண்ணினப்போ தவறி போய் பசுவினுடைய குழம்பு சுவாமியினுடைய சிரசில் பட்டுடுச்சாம். அந்த தடம் இன்னைக்கும் இந்த லிங்கத்தின் மேலே அதனுடைய சிரசில் காணப்படுது. அப்படின்னும் சிலருக்கு இந்த மாதிரி புண் ஏற்பட்டு ஆறாத தழும்புகள் இருந்தால் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தழும்புகள் மறைய கொழுந்தீஸ்வரரை 11 வாரங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணினா அதுல இருந்து குணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பஞ்சபூத தலங்களான காஞ்சிபுரம், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, காளஹஸ்தி, சிதம்பரம் இதெல்லாம் ஒரே நாளில் தரிசனம் பண்ண முடியாது இல்லையா. ஆனா இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களான சங்கரன் கோவில், தாருகாபுரம், கரிவலமந்தநல்லூர், தென்மலை, தேவதானம் இதை ஒரே நாளில் தரிசனம் பண்ண முடியும். மாத சிவராத்திரிகளில் இந்த கோவில்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள்னு சொல்லும் பொழுது சங்கரன் கோவில் நிலத்திற்குரியதாகவும், தாருகாபுரம் நீருக்குரியதாகவும், கரிவலமந்தநல்லூர் நெருப்புக்குரியதாகவும், தென்மலை காற்றுக்கும், இந்த தேவதானம் ஆகாயத்திற்கும் சொல்கிறாங்க. வீரபாகு பாண்டிய மன்னன் ஒரு சிவபக்தன். அவனுக்கும் விக்ரமச்சோழனுக்கும் ரொம்ப காலமாகவே ஒரு பகை இருந்திருக்கு. இந்த விக்ரமச்சோழன் பாண்டிய மன்னன் மேலே பல தடவை போர் தொடுத்திருக்கான். ஆனால் ஜெயிக்க முடியல. சரி, நம்மளால வீரத்தை காமிச்சு ஜெயிக்க முடியல, வஞ்சகத்தால கொன்னுடலான்னு நினைக்கிறான். அப்போ அவனோட நட்பு பாராட்டுதாக சொல்லி நச்சு கலந்த ஆடையை பரிசாக கொடுத்துடுறான். அந்த ஆடையை யாரு போட்டாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. இறைவனினுடைய அருளால சோழனினுடைய சதித்திட்டத்தை பாண்டிய மன்னன் தெரிஞ்சுக்கிட்டானாம். தனக்கு பரிசாக கொடுத்து அனுப்பிய நச்சு ஆடையை அதை கொண்டு வந்த சேவகனுக்கே போர்த்தி விட்டானாம். சேவகன் எரிந்து சாம்பலும் ஆயிட்டானாம். நச்சாடையை அணிய விடாமல் பாண்டியனை காப்பாற்றிய சிவனுக்கு பாண்டியன் கோவில் எழுப்புறான். நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமின்னு பெயரும் வைக்கிறானாம். அதுக்கப்புறமாக சோழன் பார்வை இழந்துடுறான். தன்னுடைய தவறை உணர்ந்து தனக்கு மீண்டும் பார்வை கிடைக்கணும்னு தேவதானம் வந்து பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சிவனையும் வழிபாடு செய்யறான். அதன் காரணமாகவே விக்ரம சோழனுக்கு தேவதானம் தலத்துல ஒரு கண்ணுக்கு மட்டும் பார்வையை சிவன் கொடுக்கிறார். மற்றொரு கண்ணுக்கும் பார்வை வேண்டும் அப்படின்னு அவன் உருக்கத்தோட வேண்டான். அப்ப அசரீரி ஒலிக்குது, இன்னும் ஒரு கோவிலை இந்த ஊர் அருகில் எழுப்பினால் உனக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லுது அந்த அசரீரி. அதன்படி சேத்தூர்ங்கிற இடத்துல கோவில் கட்டுறான். அவனுக்கு பார்வையும் கிடைக்குது. அதுபோல கண் பார்வை குறை இருக்கிறவங்க இங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த குறை தீர்வதாகவும், முகத்துல ஆறாத தழும்பு இருக்கிறவங்க அல்லது எங்கேயோ உடல்ல ஆறாத தழும்பு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த சிவபெருமான் அதுல இருந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.